இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்துகிற மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அது வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்குது. அர்த்மெட்டிக் வேற, கெமிஸ்ட்ரி வேற. இங்க 2019 அந்த அணியோட அர்த்மெட்டிக் வந்து 60, ஆனா அவங்க கணிப்புல 30 தான் வரும்னாங்க. அதே மாதிரி 30 தான் வந்தது. 2019 மக்களவை தேர்தல் ராகுல் காந்தி முன்னிறுத்தி நடந்தது. 24 ஸ்டாலின் தலைமையில தான் அந்த ஓட்டு வந்தது. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்த ஓட்டு. ரங்கராஜ் பாண்டே பற்றி பேசும்போது சொல்றீங்க, நீங்க எல்லாம் ஒரே இலக்குல இருக்கீங்க. ஆனா அவர் ஒரு சர்வே வெளியிடுறாரு, அது சி ஓட்டருக்கு முற்றிலும் விரோதமா இருக்குது. அதுவும் 38% வந்து டுபாக்கூர் சர்வேங்க. நீங்க அதை போட்டுக்கிட்டு டுபாக்கூர் எடப்பாடி கிட்ட சப்போர்ட் பண்ணக்காக டுபாக்கூரா டேபிள் ஒர்க் பண்றான். அவன் சர்வே எது கரெக்டா வந்திருக்குது? பிரார்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் ரங்கராஜ் பாண்டே. வடக்கு மண்டலத்துல, சென்னை மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 இடங்களில் விசில் சின்னம் ஜெயிக்குதுன்னு சொல்றாங்க. எடப்பாடியை விட அதிகமான வாக்குகளை எல்லாம் காஞ்சிபுரம், தாம்பரம் தொகுதிகளில் பெறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சார் இருந்தீங்க? இன்னும் அவங்க வந்து ரங்கராஜ் பாண்டே போன்ற மோசடி கும்பல் அதிமுக ரெட்டை எம்ஜிஆர்னு பேசுவாங்க. முட்டாள்களா? கமலஹாசன் விஷயத்துல எல்லாரும் ஏமாந்த மாதிரி விஜய் விஷயத்திலும் பெரிய ஏமாற்றத்தை இவங்க அடைய போறாங்க. விஜய் கமலஹாசன் 2.0 தான் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்ள சேர்த்துக்கிட மாட்டாங்க, ரொம்ப கராரா இருக்காப்லையா? இது எந்த விதமான மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படும்? நாளைக்கு தன் பொசிஷனுக்கு என்டேஞ்சர் பண்ணக்கூடிய ஒருத்தரை இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு, அலர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறார். எவ்வளவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறதெல்லாம் முடிச்சு போச்சு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர் இணைந்து நடத்துகிற மூட் ஆஃப் த நேஷன் சர்வே அது வந்து இன்னைக்கு வெளிவந்திருக்குது. அதில் வந்து பல்வேறு தகவல்கள், குறிப்பாக வந்து டிஎம்கே கூட்டணி 45%, அதிமுக கூட்டணி 33%, மற்ற கட்சிகள் 22% வாக்கில் வாங்குறதா ஒரு சர்வே சொல்லுது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன சார்? என்னோட கணிப்பு எப்படி 2019, 24 இப்போ வர சரியா இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேனோ, அதே மாதிரி சி ஓட்டர் கருத்து, இந்தியா டுடே கருத்து கணிப்பும் சரியாக வந்திருக்குது. 2019 வட தமிழகத்தில் ராமதாஸா திருமாவளவனான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், திருமாவளவனே போதும், 20க்கு 20 வட தமிழகத்தில் அடிக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி 19 20க்கு 20 அடிச்சுது. இந்தியா டுடே கருத்து கணிப்பும் ஸ்வீப் பண்ணி போட்டாங்க. 24லையும் இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஒட்டியே தமிழ்நாட்டுக்குள்ள திராவிட முன்னேற்ற கழகம் அதே 47 விழுக்காடு போட்டிருந்தாங்க. 47 வந்து நான் 48 சொல்லியிருந்தேன், 47 வந்தாங்க. சீட்டும் அவங்க சொன்னதோட 1-2 கூட தான் வந்தது. இப்பவும் அவங்க வந்து சீட்டு வந்து 38 சீட்டு மக்களவையில் இண்டி கூட்டணிக்கு, டிஎம்கே கூட்டணிக்கு வரணும், ஒரு சீட்டு தான் என்டிஏக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் நாம் பார்க்க வேண்டியது அர்த்மெட்டிக் வேற, கெமிஸ்ட்ரி வேற. இங்கே 2019 அந்த அணியோட அர்த்மெட்டிக் வந்து 60, ஆனால் அவங்க கணிப்பில் 30 தான் வரும்னாங்க. அதே மாதிரி 30 தான் வந்தது. ஸோ அந்த கருத்து கணிப்பு இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. ஒரு கிரெடிபிலிட்டி உள்ள ஒரு கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புக்கு முன்னாடியே அக்னி நியூஸ் சர்வீஸ்ல இருந்து சுரேஷ் ஒரு சகோதரர் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறேன், அவரும் நியர்பை ட்ரூத்து போட்டுட்டு இருக்கிறாரு. சரி, பாட்டம் லைன்ல சில வேறுபாடுகள் இருக்கலாம், பட் மேக்ரோவா நியர்பை ட்ரூத் அவரும் வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி இந்தியா டுடேயும் பாட்டம் லைன்ல சில வேறுபாடுகள் இருக்கு. அங்குள்ள பிறமொழியாளர்கள் சீமானை ரெகனைஸ் பண்ணி சில இதுகளை செய்ய மாட்டேங்கிறாங்க. அது சீமானதை டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பட் மேக்ரோவா திமுக அணி, அதிமுக அணியில அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்பவும் என்னோட பார்வையில் 45 விழுக்காடு திமுக அணி வருங்கிறதா என் கணிப்பு. அதையே இந்தியா டுடேயும் கணிச்சிருக்கிறாங்க. 33 விழுக்காடு என்டிஏக்கு போட்டிருக்காங்க இல்லையா, 12 விழுக்காடு டிஃபரன்ஸ் இருக்குது. நான் எல்லா பேட்டியிலையுமே 10 விழுக்காடு முக ஸ்டாலின் லீடர்ஷிப்பு, எடப்பாடி லீடர்ஷிப்போட அதிகம் வரும்னு. நான் எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணுறேன். மிதுன் பழனிசாமி ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு கேட்டதுக்கு என்ன செய்ய முடியும்னு சொல்லி 3 மக்களவை தொகுதியில் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடியில் டெபாசிட் இழக்க வச்சேன் கலைஞர் முறை. அவங்க
பன்னீர்செல்வத்தை அடித்தா நாங்கள் தேவரை அடிச்சிட்டோம் நாடார் ஓட்டு போடுவாங்கன்னா, நாடார் ஒன்றும் ஏமாளி இழிச்சவாய் ஜாதி இல்லைடா, ஒரு ஜாதிக்கு எதிராக ஓட்டு போட்டு ஏமாளி ஆகிறதுக்குன்னு நான் கழிஞ்ச முறையை நிரூபித்து காட்டினவன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவே பல, ஆனால் உண்மைக்கு புறம்பாக நான் செய்து ஒன்றும் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியை. நீர்பூத்த நெருப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறத கொழுந்து விட்டு எரிய செய்யக்கூடியவன். நானே சொன்னேன் 2வது இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு தான். எல்லா பேட்டிலையும் நீங்க பாருங்க. அதே மாதிரி 2வது இடம் வந்து என்டிஏ தான் வராங்க, எடப்பாடி பழனிசாமி தான் வராரு. அவரும் 2வது இடத்துக்கு தான் இவ்வளவு போட்டி போட்டார். பாராளுமன்ற தேர்தலிலே மோடி மைனஸ் பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர் சட்டமன்ற தேர்தலில் ஏன் மோடி கூட வராரு? அப்ப மோடி 18 என்டிஏ 8 சீமான முன்னிறுத்தி ஒரு அணி அமைச்சிட்டா 20 இவர் வந்து 150 தொகுதிக்கு மேல 3வது போயிருவாருன்னு அந்த 3வது போறதை தடுக்கிறதுக்கு தான் 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி இந்த கருத்து கணிப்பு வெற்றி தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். அவர் 2வது இடத்துக்கு ஒரு சிக்கல் வந்துருமோன்னு தான் மக்களவையிலே பாஜக மைனஸ்ன்னு சொன்னவர் சட்டமன்றத்துக்கு பாஜக கூட வந்திருக்கிறார். ஸோ அந்த டிஎம்கே ஏடிஎம்கே பொறுத்தளவில் என்னுடைய பார்வையும் இந்தியா டுடே கருத்து கணிப்பின் பார்வையும் கரெக்டாக இருக்குது. இது ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவராக திராவிட இயக்கத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார், இந்த 3 பேரும் கலந்த ஒரு பெரிய ஒரு தலைவராட்டு அது எப்படி உயர்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு நான் ஆதாரங்களை சொல்கிறேன். 2019 மக்களவை தேர்தல் ராகுல் காந்தியை முன்னிறுத்தி நடந்தது. அதில் வன்னியர் பெண்கள், வன்னியர்களை பொறுத்தவரை காமராஜ் இந்திரா காந்தியை பிடிக்கும் அவங்களுக்கு. காமராஜ் வன்னியர்களுக்கு எதிராக இருந்தாங்கிற உணர்வு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு இன்கரண்டாக உண்டு. அவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு போட்டாங்க. அதே மாதிரி மேற்கு மண்டலத்திலும் ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் வந்து ராகுல் காந்திக்கு போட்டாங்க. ஆனால் 2024 அந்த களம் ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்தது. நீங்க 19 விழுந்த வாக்குல 21 ஒரு சேதாரம் இருந்தது. காரணம் அது இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தியை முன்னிறுத்தி வந்தது. இது நீங்க 77 இந்திரா காந்திக்கு விழுந்த ஓட்டோட 5 விழுக்காடு எம்ஜிஆருக்கு கம்மி. 80 கலைஞருக்கு இந்திரா காந்தியை முன்னிறுத்தோட அது தேர்தலும் கொஞ்சம் தள்ளி வந்தது, டிஸ்மிஸ் ஆனதெல்லாம் சேர்ந்து 10 விழுக்காடு கம்மி. 84 இந்திரா காந்தி சிம்பதியில தான் எம்ஜிஆரே தப்பி வந்தார். செல்வேந்திரனுக்கு எம்ஜிஆர் ஓட்டு அதிகம். அதே மாதிரி 91 ஜெயலலிதாவோட வாழப்பாடிக்கு பர்கூர்ல ஓட்டு அதிகம். இது வந்து தமிழ்நாட்டோட ஒரு நிலைமை. எனக்கு பிடிக்கலங்கிறது வேற. எனக்கு பிடிக்கல இந்திரா காந்தி குடும்பத்துக்கு இப்படி ஒரு செல்வாக்கு இருக்குது, எனக்கு பிடிக்கல. மோடியோட ஒரு சப்போர்ட் அதை அடிச்சு உடைக்கணும், அவங்கள காலி பண்ணணுங்கிறதுக்கான வியூகத்தை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சசிகலா அம்மையாரையும் நடராஜனையும் அடிக்கணும்னு குருமூர்த்தியே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்போது மோடி கிட்ட சொல்லி நான் ஜெயித்தவன். பட் யதார்த்த உண்மை அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, ஆதரவு இருக்குங்கிறது உண்மை. அந்த இதுல இருந்து மாறுபட்டு 24 ஸ்டாலின் தலைமையில தான் அந்த ஓட்டு வந்தது. ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற போறாருன்னு ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்த ஓட்டு. அந்த 47 விழுக்காடு ஓட்டும் ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு வந்த ஓட்டு. இதுதான் பலரும் பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொல்றாங்க. இல்ல, இந்த 74 பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதே ட்ரெண்ட் தான் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அசம்பிளிக்குள்ளே இருக்கும். 45 விழுக்காடு வாக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா ஸ்டாலின் தலைமையில் வந்துடும். 10 விழுக்காடு வாக்குக்கு மேல திமுகவுக்கும் அண்ணா திமுக டிஃபரன்ஸ் இருக்கும். இது 350 சீட்டு மோடிக்கு இந்தியாவில் வருதுங்கிறாப்புல. அப்போ மோடி டேபிள்ல இந்தியா டுடே சர்வே இருக்கும். என்ன சொல்லுவார்? அஸ்ஸாம்ல இருக்கிறத நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவோம், வெஸ்ட் பெங்காலில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இது தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இது வர்றது வரட்டு, கிடைக்கிறது கிடைக்கட்டு. ஸ்டாலின் காங்கிரஸ் பிடியில போயிடக்கூடாது. அதாவது மோடிக்கு தமிழ்நாட்டு மேல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்படின்னா அமித்ஷா இத்தனை முறை வந்திருக்கிறாரு, இல்லைன்னு எந்த ஸ்டேட்லையும் அவங்க சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் வளரக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அவங்களோட கன்சர்ன் நம்மளோட பலம் குறைந்த காங்கிரஸ். கன்னியாகுமரியில் மட்டும் கிறிஸ்தவர் முஸ்லீம் ஓட்டால டெபாசிட் வாங்கக்கூடிய காங்கிரஸ் 10 சீட்டு வாங்கிடுது, அது திமுக கூட்டணியில் போயிருது, அது 40 சீட்டு ஆயிருதுங்கிறது அவங்க கன்சர்ன். இன்னும் சொல்ல போனால் என்பவர்களோட கன்சர்ன் அதுதான். அதனால தான் நாம் ரங்கராஜ் பாண்டே, ஆடிட்டர் துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி, தென் கல்யாண்ராமன், நம்ம தம்பி தான் கல்யாண்ராமன்ஜி, இவங்களுக்கெல்லாம் ஓப்பனா நான் இப்படி தான்ப்பா, நான் ஆன்டி ஸ்டாலின் தான்ப்பா, நீ என்ன வேணாலும் தெருவில் இருந்து கத்திட்டு போ, ஐ டோன்ட் கேர் டூசு. மோடிக்கு ஸ்டாலினுக்கு இங்கே 40 எம்பி வர்றது பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. அதுக்கு என்ன விகம் பண்ணுமோ அதை தான் நாங்கள் பண்ணுவோம், அதுக்கான இதில் தான் நாங்கள் இருப்போம். இவங்கள்ட்ட ஓப்பன் ஆட்டே வெளிப்படையாக நம்ம சொல்லிடுவோம். மோடியும் எங்கள் கருத்தை மற்றவங்களை மீறி ஏற்றுக்கிறாங்கன்னா
சசிகலா அம்மையார் மோடிக்கு எதிரானவங்க, நடராஜன் இந்திரா காந்தி ஆளு, சோனியா காந்தி ஆளு, ராகுல் காந்தி ஆளு. அதே மாதிரி விஜயும் ராகுல் காந்தி ஆளு. அதனால அவங்கள அடிக்கிறதா நமக்கு மெயினுங்கும் போது மோடி அதை ஏத்துக்கிறார். ரங்கராஜ் பாண்டே பற்றி பேசும்போது சொல்றீங்க நீங்க எல்லாம் ஒரே இலக்குல இருக்கீங்க. ஆனா அவர் ஒரு சர்வே வெளியிடுறாரு, அது சி ஓட்டருக்கு முற்றிலும் விரோதமா இருக்குது. அதுவும் 38% வந்து டுபாக்கூர் சர்வேங்க. நீங்க அதை போட்டுக்கிட்டு டுபாக்கூர் எடப்பாடி கிட்ட சப்போர்ட் பண்ணக்காக டுபாக்கூரா டேபிள் ஒர்க் பண்றான். அவன் சர்வே எது கரெக்டா வந்திருக்குது? ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறான் ரங்கராஜ் பாண்டே. என் தம்பி தான், ஆனா ஃப்ராட் பண்றான். இல்ல தினமலர்லயும் சேர்ந்து தினமலர் சர்வே எல்லாம் கழிஞ்ச இடம் எங்கெங்க சரியா வந்து எல்லாமே தப்பா போட்டு போனது தானுங்க. நான் சொன்னது சரியா வந்ததுங்க. ரங்கராஜ் பாண்டே, ஜேவிசி ஸ்ரீராம், மற்ற சர்வே நண்பர்கள், இடவலம் நண்பர்கள், அவங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுத்துருவோம். அவங்களுக்கு இதைத்தானே விரும்புறாங்க அவங்க. நான் சொன்னேன் 48 விழுக்காடு திமுக வரும்னு, 35 சீட்டு திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன். திமுக அணி 39 ஜெயித்துட்டாங்க. நான் 4 போட்டின்னு தான் சொன்னேன். 48 விழுக்காடு வருவாங்கன்னு, 47 விழுக்காடு வருவாங்கன்னு சொன்னேன். 15 விழுக்காடுக்கு மேலே என்டிஏ வரும்னு சொன்னேன். 18 விழுக்காடு வந்தாங்க. சீட்டு என்டிஏக்கு நான் ப்ரிடிக்ட் பண்ணலை. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல ஜெயிப்பாருன்னு சொல்லலை. 3 தொகுதியில், நாடார் தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். சீமான் 8 விழுக்காடு வருவாருன்னு சொன்னேன். நான் சொன்ன 10 விஷயத்தில் 9 விஷயம் நடந்தது. எடப்பாடியை 15 விழுக்காடுக்குள்ளே நிறுத்திடுவோன்னு சொன்னேன். அது மட்டும் நடக்கலை. காரணம், கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில் சில வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு ஏறிட்டு, வன்னியர்களின் பெருந்தலைவராக பாமகவே கலத்தி விட்டுக்கிட்டு வன்னியர்கள் வந்து எடப்பாடிக்கு ஓட்டு போட்டுட்டாங்க. அதனால 20 விழுக்காடு ஓட்டு அவருக்கு வந்துட்டு. இன்னும் அவங்க வந்து ரங்கராஜ் பாண்டே போன்ற மோசடி கும்பல் அதிமுக ரெட்டை இலை எம்ஜிஆர்னு பேசுவாங்க. எட முட்டாள்களா? அதே ரெட்டை இலை தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஸ்டாலினோட பெரிய தலைவராக எடப்பாடி நிற்கிறார. இதை நீ முதல்ல ஒத்துக்கிட்டு கருத்து கணிப்போடு. நீ சோனுக்கு நான் சொல்றேன், தென் மாவட்டத்தில் 7 மக்களவை தொகுதியில் எடப்பாடி எடுத்த ஓட்டை விட கூட்டணியில் நின்னார். அவர் 10 மக்களவை தொகுதியில் 30,000 ஓட்டு சீமான் எடுத்துட்டார. சரி, இதே கருத்து கணிப்பு இந்த கோஷ்டியில் கேட்குறேன். ரெட்டை இலை புதுச்சேரியில் நாம் தமிழர் கீழே 4வது போகணும் யாராவது சொன்னீங்களா? ரங்கராஜ் பாண்டே மோசடி பண்ணிருக்கிறியப்பா நீ சொன்னியா? என் தம்பி தான் மோசடி பண்றான், மோசடிக்காரனா இருக்கான் என் தம்பி. எனக்கே அவமானமா இருக்கு அவன் மோசடி பண்றத நினைச்சு. அல்லது இதை சொல்லணும்ல நீ? சரி, 2019 மக்களவை தேர்தலோட பல சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் நடந்தது. அதுல எங்கேயும் அதிமுக 3வது போகல. எல்லா இடமுமே அதிமுக 2வது வந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல அதிமுக வெற்றியும் பெற்று, வன்னியர்கள் ஆதரவுல வெற்றி பெற்று அவங்க ஆட்சியும் தக்க வச்சுக்கிட்டாங்க. நாம் தமிழர் 3வது கூட எங்கேயும் வந்த மாதிரி தெரியல. 4வது 5வது தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு விளவங்கோட்டில் நாம் தமிழர் அதிமுகவை 4வது தள்ளிக்கிட்டு 3வது வந்துட்டாங்க. பாராளுமன்ற தேர்தலோட நடந்த சட்டமன்ற தேர்தல். இதுக்கு என்ன காரணம் சொல்றீங்க? ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது நாம் தமிழர் சீமான் நோட்டாவுக்கு கீழே அங்க போனார். அப்ப 40 விழுக்காடு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது இருந்த அதிமுக இன்னைக்கு 20 விழுக்காடு போயிட்டாப்ல. சீமான் ஜெயலலிதா உயிரோடு இருந்த போது 1 விழுக்காடு போனவர் இப்ப 8.2 விழுக்காடு வந்துட்டாரு. எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே சீமான் இந்த வளர்ச்சியை பெற்றிருக்கிறாரு. நீ சீமான எதிராக வன்மமும் காழ்ப்புணர்ச்சியுமா டேபிள் ஒர்க்கு கருத்து கணிப்பு போடுற. சீமானுக்கே தெரியுது போட்டுட்டு போறானு, நம்மளை கருத்து கணிப்பெல்லாம் வைக்கிறானு எல்லாம். அதுவே நம்மளுக்கு பப்ளிசிட்டி தாண்டி ஜாலியா சொல்றாரு அவரு. அப்ப ரங்கராஜ் பாண்டே முதல்ல எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான் 8.2 விழுக்காடு வளர்ந்திருக்காருங்கிறத சொல்லணும். அதை சொல்லிட்டு தான் நீ அடுத்த கருத்து கணிப்புகளை போனோம். மீண்டும் எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவாருன்னு சொல்றதுக்கு என்கிட்ட 1000 தரவுகள் இருக்குது. ரங்கராஜ் பாண்டே என்கிட்ட சாணக்கியாவில் ஒட்டு ஒன்று உட்கார்ந்தாருன்னா கருத்தில் அவர் தலைகளை கட்டி தொங்க போட்டுருவேன். நீ மோசடி பண்ற, ஃப்ராடு பண்ற, சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்துறத மறைக்கிற, உனக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு அவரை நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். இருக்க மாட்டாரா இப்போ? ஸோ ரங்கராஜ் பாண்டே எல்லாம் கிரெடிபிலிட்டி இல்லாத கருத்து கணிப்பு இல்லை. இப்போ நீங்கள் இன்னொன்று பாருங்கள் சார், நீங்கள் பேசும்போது பல இடங்களில் திமுக அதிமுகவுக்கு அப்புறம் நாம் தமிழரை முன்னிலைப்படுத்தி பேசுகிறீங்க. ஆனால் விஜயை பற்றி நீங்கள் அவ்வளோ சொல்லவே இல்லை. அதாவது காங்கிரஸோட விஷயத்தை மட்டும் பேசும்போது மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது இடம்பலம் ப்ளஸ் நியூஸ் 7 சேர்ந்து நடத்தின அந்த சர்வேல வந்து வடக்கு மண்டலத்தில், அதாவது சென்னை மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 5 இடங்களில் விசில் சின்னம் ஜெயிக்குதுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடியை விட அதிகமான வாக்குகளை எல்லாம் காஞ்சிபுரம், தாம்பரம்
தொகுதிகளில் பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார் நீங்கள்? விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரன்னு களத்துக்குள்ளே போவார். அவரால் களத்துக்குள்ளே நிற்க முடியாது. இந்தியா டுடே கிரெடிபிலிட்டி உள்ளவன் 22 விழுக்காடு தான் அதர்ஸு கொடுக்குறான். அந்த 22 விழுக்காடில் பெரும்பகுதியை சீமான் தான் எடுப்பார். விஜய்க்கு டீமே சரியில்லை, குழப்பத்தில் இருக்குது. ஒரு கோகரன்ஸ் இல்லை, ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. மாவட்டங்கள்லையும் அவங்க நிர்வாகிகள்கிட்ட ஒருங்கிணைப்பு இல்லை. ஸோ விஜயால் கேண்டிடேட் போட்டு வாக்கையே கொண்டு வர முடியாதுங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. விஜய் விஷயத்தில், கமல்ஹாசன் விஷயத்தில் எல்லாரும் ஏமாந்த மாதிரி விஜய் விஷயத்திலும் பெரிய ஏமாற்றத்தை இவங்க அடைய போகிறாங்க. குறிப்பாக விஜய் கமல்ஹாசன் 2.0 தான் இருக்கிறார். விக்கிரவாண்டி, நாங்குநேரி, வெள்ளூரில் கமல்ஹாசன் நிற்காதனால தான் சீமான் எழும்பி போக முடிஞ்சது. விஜயும் ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் நிற்காதது அவர் பெரிய பின்னடைவை சந்திப்பார். குறிப்பாக விஜய் விக்கிரவாண்டியில் வன்னியர் பறையர் போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். இப்போ அவருக்கு அந்த போலரைசேஷனை மீறி அவருக்கு கேண்டிடேட்டும் வரமாட்டான். அவரால் களத்துக்குள்ளேயும் ஒரு இஷ்யூ எடுத்து நிற்க முடியாது. ஸோ இஷ்யூ இல்லை, எதுவும் இல்லை. விஜயே நின்னா ஓட்டு போடுங்கிற மாதிரி மக்கள் சொல்கிறாங்களே தவிர களத்துக்குள்ளே விஜய் சென்ட்ரிக்கான ஓட்டு வராது. இதுதான் யதார்த்த உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், பிரசாந்த் கிஷோருக்கு 23 விழுக்காடு ஓட்டு வரும்னு எல்லா சர்வேயும் சொன்னாப்புல. கடைசியில் 3.5 விழுக்காடு வாக்குகள் தான் பிரசாந்த் கிஷோருக்கு வந்தது. அதே நிலைமை தான் விஜய் வரும். விஜய் களத்துக்குள்ளே நின்று போராடிட மாட்டார். உங்களுடைய வாய்ஸ் மெசேஜில் கூட கோவை சுரேஷ்குமார் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த பேட்டிலையும் சொல்லியிருந்தீங்க, அவர் ஏற்கனவே சி ஓட்டரில் ஒர்க் பண்ணவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி சார் களத்தில் என்ன நிலை? கோவை சுரேஷ்குமார் நண்பர் தான், அக்னி நியூஸ் வச்சிருக்கிறாரு. பெரும்பாலும் அவர் சொல்றது கரெக்டாக இருக்கனால தான் அவருக்கு நான் மதிப்பு கொடுத்து, அவருக்கு என்கிட்ட கேட்டால் பைட்டெல்லாம் கேட்பார், நான் கொடுத்துட்டு இருப்பேன். ஏன்னா அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்குது. ஸோ அவர் சொன்னது பெரும்பாலும் கரெக்டாக வந்திருக்குது. சார், நீங்கள் சர்வேக்கெல்லாம் போக வேண்டாங்க. ஸ்டாலினுக்கு 3 போலரைசேஷன் வருது. ஒன்று, களத்துக்குள்ள இந்த சர்வேயும் தாண்டி வரப்போகிறது போலரைசேஷன் தான். ஒன்று கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு ஆதரவாக வருது. அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் போலரைசேஷனுங்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு எதிராக திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் அந்த போலரைசேஷன் வரும். ஸோ அந்த போலரைசேஷன் ஸ்டாலினுக்கு ஒரு போலரைசேஷன் ஆதரவாக இருக்குது. அடுத்து வன்னியர் பறையர் போலரைசேஷனில் பறையர் பொது தொகுதியில் ஸ்டேக்ஸ் இல்லாத காஸ்ட் கொடுக்கணும், அது வேற விஷயம். பட் ஸ்டேக்ஸ் கம்மி. அவங்க என் பிளாக்கா திமுக விசிக அணியில் கன்சால்டேட் ஆகிறாங்க. அது விஜய்க்கு ரசிகர்கள் இருப்பாங்க, ஓட்டர்ஸாக மாற மாட்டாங்க. வன்னியர் அரசியல் அதிகார பலம் உள்ள கம்யூனிட்டி, அவங்க டிவைட் ஆவாங்க. அவங்களில் பெரும்பகுதி அதிமுக பாமக அணிக்கும், ஒரு சிறு பகுதி ஸ்டாலினுக்கும் வரும். இதில் பாமகவுக்கு எதிரான போலரைசேஷன், பறையர் போலரைசேஷனாக ஸ்டாலினுக்கு லாபத்தை கொடுக்குது. புதுசாக நாம் தமிழர் 8.2 விழுக்காடு வந்துட்டாங்க. அது சைலண்ட் ஓட்டு, ஃபிக்ஸட் ஓட்டு. 2021 சர்வேயிலே நாம் தமிழரை யாரும் வைக்கல. கமல்ஹாசனுக்கும் தினகரனுக்கும் சர்வேல இடம் கொடுத்தாங்க. ஆனால் நாம் தமிழர் 6.5 வந்துட்டாங்க. கமல்ஹாசனும் தினகரனும் 2.5 போயிட்டாங்க. 24 நாம் தமிழருக்கு 4 கொடுத்தாங்க, 8 வந்துட்டாங்க. ஸோ நாம் தமிழர் களத்துக்குள்ளே இருக்கிறாங்க. சர்வேல இல்லைனாலும் களத்துக்குள்ளே இருந்து சாதிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இருக்குது. நாம் தமிழர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸு ஸ்டாலினுக்கு அருந்ததியர்களையும் பிறமொழியாளர்களையும் கன்சால்டேட் பண்ணி கொடுக்குது. ஸோ 3 கன்சால்டேஷன் திமுக அணிக்கு இருக்குது. பிறமொழியாளர் கன்சால்டேஷன், லிங்குஸ்டிக் மைனாரிட்டி கன்சால்டேஷன், கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், பறையர் சமூக கன்சால்டேஷன், 3 கன்சால்டேஷன் ஸ்டாலினுக்கு இருக்குது. கலைஞர், தலைவி, புரட்சி தலைவர், இவங்களோட திராவிட இயக்கத்தில் எதிர்ப்பில்லாத ஒரு தலைவராட்டு ஸ்டாலின் வராரு. எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்கு. வன்னியர் கம்யூனிட்டியில் ராமதாஸ் உருவாக்கின அந்த ஸ்டாலினோட அன்புமணி பெரிய தலைவர்னு கொஞ்சம் வன்னியர்கள்ட்ட உருவாக்குனார்ல, அந்த இது தவிர பரவலாக ஸ்டாலின் பொதுத்தள தலைவராக எதிர்ப்பில்லாத லெவலில் இருக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு நல்ல ஓட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொன்ன 45% ஓட்டு என்னோட அனுமானத்தின் அடிப்படையில், கணிப்பின் அடிப்படையில், 77 நான் பார்க்கக்கூடிய அரசியல் தரவுகளின் அடிப்படையில் 45 விழுக்காடு ஓட்டு ஸ்டாலினுக்கு வருங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதை கிரெடிபிலிட்டி உள்ள இந்தியா டுடே சர்வே சொல்லியிருக்கு. நீங்கள் ஃப்ராட் சர்வே, டர்பா சர்வே எல்லாம் போட்டு ஏன் சார் கேட்டுட்டு இருக்கிறீங்க? பண்ணுறதே ஃப்ராட் பண்ணுன்னு பண்ணுறான். அது கத்துக்குட்டித்தனமாக ஏதாவது பண்ணி வச்சுருப்பான், ஃப்ராட் பண்ணுங்க நோக்கத்தில் பண்ணுறான். அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஒரு கிரெடிட் உள்ள சர்வே. கழிஞ்ச முறை
கரெக்டாக நடந்துங்கிற ஒரு சர்வே, அக்னி நியூஸ் சர்வீஸு, இந்தியா டுடே மாதிரிப்பட்டவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதில் நான் கூடுதல் குறவு சொல்கிறேன். அதில் இந்தியா டுடேயுடைய பாட்டம் லைனில் சீமானை பற்றிய அவங்க கணிப்புகள் தப்பாக இருக்குங்கிறதே நான் பதிவு பண்ணுறேன். பட் மேக்ரோவாக இந்தியா கூட்டணி என்டிஏ இதில் அவங்க எடுக்கிறது வந்து அந்த ட்ரெண்ட் செட்டரிங்க தெளிவாக 19 சொல்லியிருக்காங்க, 24 சொல்லியிருக்காங்க. இப்போ 26 அந்த அசம்பிளியை பேஸ் பண்ணி அது கரெக்டாக தான் இருக்குங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. இப்போது அதிமுகவுக்குள்ள ஒருங்கிணைந்து வர வேண்டும் அப்படிங்கிற மூடில் வந்து இவர் ஓபிஎஸ் இருக்கிறாரு. ஆனால் அண்ணன்லாம் சொல்லியிருக்கிறாரு, அண்ணன் வந்து என்னை இணைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று டிடிவிக்கு பரிந்துரை பண்ண சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலும் கூட எடப்பாடி பழனிசாமி உள்ளே சேர்த்துக்கிட மாட்டாங்கன்னு ரொம்ப கராராக இருக்காப்லையே. இது எந்த விதமான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும்? எடப்பாடி பழனிசாமி கவுண்டரை பண்ணுவாருன்னு சொன்னேன். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் சொன்னேன். கலைஞர் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவராக வர விரும்புகிறாருன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் தன்னோட மேலான பொசிஷனில் இருந்த டிடிவியையோ ஓபிஎஸ்ஸையோ கட்சிக்குள்ளே விட மாட்டார். டிடிவி இந்த தொண்டர் ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் செல்லாதுங்கிற அந்த கேஸை விட்டுக்கிட்டு அவர் வந்து கடவுளை நம்பக்கூடியவர். ஏதோ ஒரு லெவலில் எடப்பாடி வீழ்ந்து நீ மேலே பெரிய ஆளாவான்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. அது லாஜிக் இருக்கா என்னங்கிறது வேற. அவர் அந்த நம்பிக்கையில் இருக்கு, தன்னோட நம்பிக்கையில் அவர் பயணம் பண்ணுறாரு. எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கு நம்பிக்கை மீது ஒரு அச்சம் இருக்கு. அதாவது ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனாங்க, ஓபிஎஸ் சிஎம் ஆயிட்டாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு கான்செப்டுக்குள்ள மீண்டும் ஒரு பொதுச் செயலாளர் ஆயிடுவாரோங்கிற ஒரு அச்சம் எடப்பாடிக்கு மனசுல குடி புரிஞ்சிட்டு. ரெண்டு பேருமே பிலீவர்ஸ், திராவிட இயக்கம் பெரியார் சொன்னாலும். அப்போ ஓபிஎஸ் உள்ள வந்தா அது ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்குள்ள உருவாயிருமோ? ஒருவேளையில எடப்பாடி தோத்து போறாரு. அப்போ முக்குலத்தோரெல்லாம் சேர்ந்து எடப்பாடினா என்ன தோல்விதான், ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்கிறோன்னு வந்துட்டாங்கன்னா, இபிஎஸ்க்கு எதிரானவங்கள்லாம் ஓபிஎஸ் பொதுச் செயலாளர் ஆக்கிறோன்னு வந்துட்டாங்கன்னா, அப்போ உள்ள வந்தா நாளைக்கு தன் பொசிஷனுக்கு என்டேஞ்சர் பண்ணக்கூடிய ஒருத்தரை இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு, அலர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. இதுதான் பொசிஷன். அவர் பிடிச்சிட்டாரு, பிடிச்சதை விடறதுக்கு தயாரில்லை. அவர் கட்சியை கைப்பற்றிட்டாரு. அதை இன்னொருத்தர் தட்டி பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு காம்பளசன்றா கவனக்குறைவா ஒரு நடவடிக்கையை எடுக்க தயாரில்லை. இவரும் அந்த வழக்கில் தனக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், பொதுச் செயலாளர் செல்லாதுன்னு வந்துருங்கிறத ஓபிஎஸும் நம்புறாரு. ஸோ இது அதிமுக பொதுச் செயலாளருக்கான அந்த போட்டியில் ஓபிஎஸ் முடிஞ்சு போனார்னு எல்லாம் நினைச்சாலும் ஓபிஎஸ் தோல்வியை ஒத்துக்காம சட்ட வழக்கு தொடர்பாட்டு தன்னோட ஃபைட்டை தொடர்றாரு. இபிஎஸும் அதுல ஏதாவது நடந்துடாதவன்னு அச்சப்படுறாரு. 4 வாரத்துக்குள்ள அந்த பொதுச் செயலாளர் வழக்கு சம்பந்தமா தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வந்து பைசல் பண்ணுங்கன்னாரு. இத்தனை வாரமாகியும் அதை தேர்தல் ஆணையம் பைசல் பண்ணல, அது பெண்டிங்ல தான் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு இதுல பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் ஏதாவது மோதல் வராதா? வேலுமணியை சிஎம் கேண்டிடேட்னு அமித்ஷா சொல்லி அதை எடப்பாடி கேட்கலன்னா பொதுச் செயலாளர்ல இருந்து உங்களை தட்டிட மாட்டோமா அப்படின்னு ஒண்ணு வந்துன்னா ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு வந்துடும். அப்போ அந்த அந்த வழக்கை விட்ரா பண்றது வர ஓபிஎஸ்ஸை வந்து இபிஎஸ் சேர்க்க மாட்டாரு. அந்த வழக்கை விட்ரா பண்ணிக்கிட்டு பிடியை விட்டுக்கிட்டு இபிஎஸ் கிட்ட போய் ஓபிஎஸ் நிற்க மாட்டாரு. ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ்ங்கிறது ஒன்றிணைவுங்கிறது சாத்தியம் இல்லை. இப்போ வைத்தியலிங்கம் அவரோட அணியிலிருந்து இங்கே திமுகவுக்கு வந்திருக்காரு, அன்வர் ராஜா முன்னாடி வந்தார், அப்புறம் மனோஜ் பாண்டியன் வந்திருந்தார். அதே மாதிரி இப்போ கே செல்வகுமார் முத்தரைய சமூகத்தை சேர்ந்தவர் வந்திருக்காரு. இதெல்லாம் இந்த திமுகவுக்கு எந்த விதத்தில் பயன்படும்? பலம்தான். இவர் வைத்தியலிங்கம் டெல்டாவிலே பெரிய பவர். வடத்து நாட்டில் திமுக மீறி கடுமையான லீடிங்கில் ஜெயித்தவர் ஒன்று. மனோஜ் பாண்டியன் கிட்ட திமுக கேண்டிடேட்டு தோல்வி அடைஞ்சாங்க. அதுக்கு கரிநாடார்னது ஒரு காரணம். எனிவே திமுக கேண்டிடேட்டை தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு மனோஜ் பாண்டியனுக்கு அங்கே ஒரு செல்வாக்கு வளையம் இருக்குது. அன்வர் ராஜா ஒரு முஸ்லீம் ஃபேஸு. கே செல்வகுமார் செல்வாக்கானவர். அவர் வந்து ஒரு 4-5 தொகுதியில் 2021 முத்திரையர் கேண்டிடேட்டை போட்டு பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், இவர் கூட ஒரு தொகுதியில் நின்று நல்ல ஓட்டு எடுத்தார். பாலகிருஷ்ணன் ஒருத்தர் கூட நல்ல ஓட்டு எடுத்தார். குருமணிகண்டெல்லாம் நம்ம தம்பி ஒரு பையன் இருக்கிறான். இவங்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி முத்திரையர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி சார்பாக கணிசமாக வாக்கெடுத்தாங்க. பெரிய கூட்டங்களை திரட்டக்கூடிய ஒரு வலையர் வாழ்வுரிமை மாநாடுனாலும் சரி, அன்னைக்கு சிறரங்கத்தில் போட்ட மிகப்பெரிய ஒரு கூட்டம்னாலும் சரி, அவருக்கு வந்து ஒரு கடுமையான கூட்டங்களை திரட்டி இது பண்ணக்கூடிய ஒரு சகோதரர் கே செல்வகுமார். அவரோட கட்சி ஆரம்ப விழாவுக்கு சமூகநீதி கொள்கை அடிப்படையில் நான் சென்று வாழ்த்துறை வழங்கியிருக்கிறேன். அந்த மக்கள் கூட நான் இணைந்து செயல்படக்கூடியவன் தான். அவருக்கு இன்னைக்கு திமுக கழகம் ஆதரவு கொடுத்து ஒரு சீட்டை அளிப்பாருங்கன்னா கண்டிப்பாக முத்திரைகள் மத்தியில் டெல்டாவில்
திமுக கழகத்துக்கு ரெட்டலைக்கு விழுந்த முத்திரைகள் வாக்கிலே ஒரு பகுதி செல்வகுமார் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும். இது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஷார்ப்பாக முத்திரைகளில் பேக்கிங் உள்ளவராட்டு கே செல்வகுமாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த எம் நடராஜனையே எதிர்த்து நின்றவர் கே செல்வகுமார். ஸோ அந்த வகையில் அவருக்குன்னு ஒரு மிலிட்டன்ட் லீடராக முத்திரைகள் மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் இருக்குது. உதயசூரியன் சின்னத்தில் கே செல்வகுமார்னா ஒரு 30-40 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது கூடுதல் பலம் கொடுக்கும். நான் கே செல்வகுமார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு ஆசைப்படுறேன். இந்துத்துவாக்குள்ளே தான் இருந்தார், ஆர்எஸ்எஸ் பின்பலத்தில் தான் இருந்தவர். பாஜகவில் மாறிய சூழ்நிலையில் அவருக்கு கொள்கைகள் எதுவும் அவருடைய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படலைங்கும் போது அதிருப்தியில் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வந்துட்டார். அவர் திமுகவுக்கு ஆதரிப்பது திமுகவுக்கு கூடுதல் பலம்ங்கிறத நான் ஆணித்தரமாக உறுதியாக சொல்லுவேன். நான் களத்தில் இருந்து விஷயங்களை அணுகக்கூடியவன். கே செல்வகுமாரை பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. உண்மையிலே அவர் திமுக கழகத்துக்கு ஒரு வேல்யூ அடிஷன். சார், இன்னொன்று டிடிவி தினகரன் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, யார் ஓபிஎஸ் சொல்கிறாரு. இப்போது நீங்கள் சொல்கிற சினாரியோவெல்லாம் பார்க்கும்போது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத அழுத்தமாக சொல்கிறீங்க. அப்படின்னா அவருடைய நிலை என்னவாக இருக்கும்? இந்த தேர்தலில் ஓபிஎஸ்ஸினுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஓபிஎஸ் நிலை அவருக்கு அவங்கெல்லாம் அஸ்ட்ராலஜி, கடவுள் இதிலெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்க. அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் செல்லாதுங்கிற லெவலில் தனக்கு மீண்டும் ஒரு உயரிய இடம் அரசியல் ரீதியாக கிடைக்கும்னு அவங்க நம்பலாம். அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தால் அவங்க வழியில் தான் அதில் பயணிப்பாங்க. இல்லை இதில் பாஜக எதுவும் நன்மை செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு இருக்கும்னா அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் ஆஃபரை ஏற்றுக்கிட்டு செயல்படும் போது அவங்களுக்கு அதிகார மையத்துக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் மு.க. ஸ்டாலின் மூலமாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்புன்னா தாவேகா கிட்ட கூட்டணி போகிறது. அவங்கள்ட்ட நிறைய பேருக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் அதில் வரும். இந்த 3 வாய்ப்பு தான் அவங்களுக்கு இருக்கதா நான் பார்க்குறேன். அதிமுகவுக்குள்ளே போகிறதுக்குள்ள வாய்ப்பை எடப்பாடி அலோவ் பண்ண மாட்டார். ஓபிஎஸ் அவர்களை ஒரு த்ரெட்டாக தான் பார்ப்பார். நாளைக்கு நம்ம தோத்துட்டோம்னா முக்குலத்தோரெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸ்ஸை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவாங்களோன்னு தான் பார்ப்பார். இப்பவும் நான் அந்த இடத்துக்குள்ளே மற்ற சங்கராஜ் பாண்டே மற்றவங்களோட கருத்துலேருந்து மாறுபடுறது. தினகரன் ஓபிஎஸும் வந்துட்டா பழைய மாதிரி வந்துருங்கிற கான்செப்ட் அல்ல. அதிகார மட்டத்தில் ஓபிஎஸ் இருந்தார். ஒரு இலையில் ஓபிஎஸ் ஒரு இலையில் இபிஎஸ்ன்னு இருக்கும்போது தான் அதிமுக வாக்கு 33 விழுக்காடாக இருந்தது. அதில் எல்லாமே எடப்பாடி தான், 2 இலையுமே எடப்பாடி தான், 2மே விளையாட கவுண்டர் தான். எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் எனக்கு போடு, எல்லாம் என் ஜாதிக்கு போடு, நான் தான் அபகரிப்பேன், நான் தான் கிராப்பர்னு போன போது அங்கே மேற்கு மண்டலத்தில் ஓபிஎஸ் ஒரே இலையில் இருந்த ஓபிஎஸ்ஸை முக்குலத்தோரா மக்கள் பார்க்கல, ஒரு நான் விளையாட கவுண்டராக தான் பார்த்தாங்க. சரி, ஜெயலலிதா அம்மையாருக்கு கட்சி 50% விளையாட கவுண்டர் இருந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க. இது அவங்க ஜாதி கட்சியை மீறி அம்மாவை ஜெயிக்க வச்சாங்க. ஒருத்தர் வந்திருக்கிறாரு நியாயம். இன்னொருத்தர் அம்மாவுக்கு விசுவாசியான பரதன், அவர் வந்திருக்காரு நியாயம்னு 2021 பார்த்தாங்க. அதில் ஓபிஎஸ் நீக்கப்பட்டதும் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவின் தன்மை மாறிட்டு அது விளையாட கவுண்டர் கட்சியாட்டே அறியப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆயிட்டு. அது பிரஜாதிகள் மத்தியில் அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்திங்கிறது ஓபிஎஸ் நீக்கப்பட்டதுனால அதிமுக 50-50ங்கிறத 100% விளையாட கவுண்டர்னு போனது பிரஜாதிகளுக்கு கொங்கு மண்டலத்தில் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அபகரிப்பாக அதை பார்க்குறாங்க. அதே மாதிரி முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள 2019 ஓபிஎஸ் மகன் ஜெயித்தார். ராய் சத்யன் 30 விழுக்காடுக்கு மேலே மதுரையில் எடுத்தார். மனோஜ் பாண்டியன் 30 விழுக்காடுக்கு மேலே திருநெல்வேலியில் எடுத்தார். 3 தொகுதி தான் நின்னாங்க. அவங்க 2021 நிறைய பவர்ஃபுல் லோக்கல் லீடர்ஸ் ஓபிஎஸ் உட்பட பலரும் ஜெயித்தாங்க. நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், செல்லூர் ராஜி, ஆர்வி உதயகுமார், விராலிமலை நண்பர் ஹெல்த் விஜயபாஸ்கர் எல்லாருமே ஜெயித்தாங்க. ஹெல்த் விஜயபாஸ்கர்லாம் ஹெவி லீடரில் இல்லைங்க ஜெயித்தாங்க. ஆனால் 24 தான் அவங்க முத அதிமுக பின்னடைவு சந்திக்கிறாங்க. அது முக்குலத்தோர் பெல்ட்டுக்குள்ள ஓபிஎஸ் ரெட்டை தலைமையிலேருந்து நீக்கி அவரை அடித்ததில் முக்குலத்தோர் 50% அதிகாரத்தில் இருந்ததை காலி பண்ணிட்டாங்கன்னு நெல்லையில் டெபாசிட் போச்சு, ராமநாதபுரத்தில் டெபாசிட் போச்சு, தென்காசியில் டெபாசிட் போச்சு. இப்படி ரெட்டையில் டெபாசிட் இழந்தால் மட்டுமில்லை, நாம் தமிழருக்கு கீழே 30,000 ஓட்டு அதிமுக கீழே போயிட்டு. ஸோ இந்த ஓபிஎஸ்ங்கிறது வெறும் ஓபிஎஸ் மேட்டர் இல்லை,
50% அதிகார மையத்தோடு இருந்த அதிகார பலத்தோடு இருந்த ஓபிஎஸ் இல்லை. அது இல்லாத போது முக்குலத்தோர் ஓட்டு எடப்பாடியை நோக்கி வராது. அதுபோல டிடிவி தினகரன் சீஃப் மினிஸ்டரை கமெண்ட் பண்ண டிடிவி தினகரன் அல்ல. இப்போ ஒரு விழுக்காடு வாக்குகளை எடுத்து என்ன சீட்டு தருவாரோ எப்படி தருவாரோங்கிறதுல ஒரு முடிவுக்கு வர முடியாத லெவலில் இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் எப்படி இருந்தா நான் இப்படி ஆயிட்டேங்கிறது தான். இதை நாம் தமிழர் சீமான் கணக்கில் எடுத்து பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் முக்குலத்தோர் கம்யூனிட்டியை எடப்பாடிக்கு எதிராக திருப்பக்கூடிய அரசியலை அவர் தெள்ள தெளிவாக செய்கிறார். இதுதான் கள அரசியல். இதை மறைக்கிறதுக்கு தான் ரங்கராஜ் பாண்டே அவமெல்லாம் போலி ஃப்ராடு சர்வேக்களை போட்டு இது பண்ணுறான். இந்த அரசியலுங்கிறது நிஜத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல். தினகரனே சசிகலா அம்மையாரை சிறைச்சாலையில் கொல்ல சதிங்கிறத சொல்ல முடியாத போது சீமான் சொன்னதுனால தான் அந்த சமூக மக்கள் 2021 சீமானுக்கு கணிசமான வாக்கெடுத்து தினகரன் 2.5 விழுக்காட்டுக்கு போயிட்டாரு, சீமான் 6.5 விழுக்காட்டில் இருந்தார். இப்பவும் சீமான் பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, அவர் திருப்போணம் கூட்டத்துக்குள்ள பேசும்போது கொடநாடு கொலையை பற்றி பேசும்போது பெரிய கைத்தட்டங்கள் இருந்தது. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தினகரன் சசிகலா ஓபிஎஸ் இவங்களெல்லாம் அடித்ததுனால முக்குலத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க, அவங்க முக்குலத்தோருக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு பசுமன் தேவருக்கு பாரதத்தினா கேட்குறாருன்னு அந்த எடப்பாடிக்கு அரசியலை அடித்து சீமான் வளர்றதுனால இதுதான் உண்மை. இதுதான் ரங்கராஜ் பாண்டேக்கும் எனக்கும் அறிவு நாணயம் மற்றும் ரங்கராஜ் பாண்டே இருக்காரு நான் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறேன். தம்பி நீ ஜெயலலிதா இருக்கும்போது 1 விழுக்காடுல இருந்த சீமான் 8.3 விழுக்காடு எப்படி வந்தாருன்னா ஸ்டாலின் உயர்றாரு சீமானால. அப்போ ஒரு விழுக்காடுக்கு இவர் 1லேருந்து 8.3 போறாருன்னா எடப்பாடிக்கு பலகீனம் தான். அப்போ நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி. இப்போ எடப்பாடிக்கு எதிரான முக்குலத்தோரை டார்கெட் பண்றாரு. 2024 முக்குலத்தோர் அண்ணாமலை சொன்ன 24க்கு பிறகு முக்குலத்தோர் கையில் ரெட்டையிலையும் அதிமுக வந்துடும் சொன்னதுனால அவங்க ஹெவியா ஓட்டை போட்டாங்க. இப்போ அது இல்லைன்னு ஆகும்போது டம்மியா போனாலும் ஓட்டு போட மாட்டான். சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எடப்பாடிக்கு எதிர்ப்புணர்வு கொண்ட ரெட்டையில முக்குலத்தோரை தன் பக்கம் எடுக்கிறதுக்கு தான் அவருடைய அரசியலை தெளிவா பண்றாரு. இப்போ அந்த இடத்துல நீங்க சொல்லும்போது திமுக பக்கமும் ஓபிஎஸ் வரலாம் அல்லது விஜய் பக்கமும் போகலான்னு நீங்கள் சொன்னீங்க. வாய்ப்பு, அதாவது விஜய் பக்கம் போனால் நிறைய சீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஆனால் திமுக பக்கம் வந்தால் அது எப்படி? ஏன்னா ஏற்கனவே அவர் அதிமுகவின் தலைமையில் இருந்து அவர் முதலமைச்சர் ஆனவர். அவர் எப்படி திமுக அது எப்படி? இதெல்லாம் கடந்த காலத்தின் கைதியா பேசிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி மிக்ஸ் ஆகும் சார்? அது எப்படி? 2019 மக்களவை தேர்தல் 8000 ஓட்டு எடப்பாடிக்குள்ள முதலமைச்சர் தொகுதியில கம்மி. ராமதாசும் கூட்டணியில் இருக்கிறாரு, டாக்டர் ராமதாசும் இருக்கிறாரு, தேமுதிகவும் இருக்கிறாங்க. 2019 8000 ஓட்டு கம்மி. 2024 50,000 ஓட்டு ராமதாஸ் இல்லாமலே எடப்பாடியில் அதிகம். 2021 தேமுதிக இல்லாமலே நியர்லி 1 lakh ஓட்டுல எடப்பாடி ஜெயிக்கிறார். என்னங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தது பைத்தியகாரத்தனமா பூனை கண்ணை மூடனா பூல உடம்பு இருண்டு போச்சுன்னு கணத்து தவளையா ரங்கராஜ் பாண்டேக்களும் சில சர்வே ராம்களும் பேசிட்டு இருக்காங்க. எங்க 10.5 கொடுத்ததோட விளைவுங்க, அதோட விளைவு தான் வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் மலையர் போன்ற பல சமூகங்கள், குடும்ப கவுண்டர் போன்ற பல சமூகங்கள், புதுக்கோட்டை சேர்வை கோவை செட்டியார் போன்ற பல சமூகங்கள் நமக்கு எடப்பாடியும் சி வி சண்முகமும் அநீதி அழைச்சிட்டாங்கன்னு சைலண்டா ரெட்டலைய கிழிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. எங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது சி வி சண்முகம், கே பி முனிசாமி, வேலுமணி, தங்கமணி இவங்கெல்லாம் அடிமையா இருந்தாங்கங்க. இப்ப எல்லாமே ராஜாக்களா இருக்காங்க. அதை பிரஜாதிகள் எப்படிங்க அந்த பகுதியில் ஏத்துக்குவான்? ஸோ டைனமிக்ஸ் நிறைய மாறி போச்சு. இங்க ஜெயலலிதா உயிரோடு இருந்தா 3 நாடார் தொகுதியிலையும் நான் டெபாசிட் இழக்க வச்சிருவேன். நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபு சொன்ன ஜெயலலிதாவை நாடார் பகுதிக்குள்ள திருநெல்வேலி தூத்துக்குள்ளெல்லாம் டெபாசிட் இழக்க வைக்க முடியுமாங்க? நான் சொல்லி அடிச்சேனே, நீ தேவருக்கு அடிச்சுட்ட, பன்னீர் அடிச்சுட்டங்க, நாடார் இலவசமா அந்த ஓட்டு போட மாட்டான். பன்னீர் நல்ல மனுஷனா தான் நாங்க பாக்குறோம். சசிகலா தினகரனை நாங்க எதிர்த்தோம், அதுல நியாயம் இருக்குது. அவங்க நாடார்களின் தாதுமலர் தொழில கட்சிக்காரனை தூண்டி விட்டு மீனவர்களை தூண்டி விட்டு நடராஜன் சதி பண்ணாரு, மறவர்களை நாடாருக்கு எதிராக திருப்பினாரு. 2 பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ண காமராஜ் படத்தை முள்ளிவாக்கல் முற்றத்தில் வைக்கல. அப்போ நான் கண்ணன் கோசல் நாடார் டீம் எல்லாம் நடராஜனுக்கும் சசிகலாவுக்கும் எதிராக செயல்பட்டோம், ஓப்பனாக சொல்லி தான் செயல்பட்டோம். ஆனால் பன்னீர்செல்வம் நல்ல மனுஷன், அவர் ரிசைன் பண்ணாமல் இருந்தால் காமராஜ் மாதிரி வருவார் நம்ம தான் சொன்னோம், ரிசைன் பண்ணாதீங்கன்னு சொன்னோம். அப்போ அவரை எடப்பாடி அடிச்சுக்கிட்டு நாடார் இலவசமாக ஓட்டு போட்டுருவான்னு சொன்னால் நாடார் என்ன ஏமாளியா? அப்போ எவ்வளவு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறி போச்சு. இப்போ செல்வகுமார், கே செல்வகுமார் முத்திரையர்கள் ஏமாளியா கொஞ்சம் ரெட்டலைக்கு போட்ட ஓட்டையே இந்த எலெக்ஷன்ல திமுக உதவி செய்வது போறதுக்குள்ள வாய்ப்பு வந்திருக்குது. ஸோ எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிறதெல்லாம்
முடிச்சு போச்சு. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். எடப்பாடி ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் லீடர். எடப்பாடி கட்சியை 2 ஜாதி கட்சியா மாத்திட்டாரு. அதுல வன்னியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. முக்குலத்தோர்ல டெபாசிட் நடக்கக்கூடிய ஒரு வன்னியர்கள்ல எந்த தலைவரும் பெறாத ஒரு ஆதரவு பெற்றிருக்காருன்னா நீ எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லிக்கிட்டு என்னங்க அது? ரொம்ப நன்றி சார். பல்வேறு தகவல்கள் இந்த சூழல் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.